நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு அருமையான செட்டிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சி நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு கடல் மாதிரி அப்படி சொல்லலாம். அதே மாதிரி புது புது விஷயங்களை அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம கீப் அப் பண்ண முடியாது. சரிங்களா? நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வழிகளெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த வீடியோவில் டிவைஸ் இஸ் நாட் சர்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் எங்கே டிஸ்பிளே ஆகுதுன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் அபவுட் செக்ஷனில் டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? இப்படி இருக்கிறதுனால என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனோட சிஸ்டம் அப்டேட் ஆகாது. அதாவது உங்களுக்கு எந்த விதமான அப்டேட்டும் கிடைக்காது. நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே ஜென்யூன் ஆப்ஸாக இருக்காது. அதாவது செக்யூரான ஆப்ஸாக இருக்காது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். இந்த 2 விஷயங்களுக்காகவே இந்த விஷயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வரக்கூடிய மாடர்ன் மொபைல்களில் பார்த்தீங்கன்னா, டிவைஸ் இஸ் சர்டிஃபைடு அப்படிங்கிறது தான் வருது. ஒரு சில மொபைல்களில் இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஏன்னா அந்த மேனுஃபேக்சர் இதை அப்டேட் கொடுக்காமலையோ இல்லை இந்த டேட்டாவை கூகுளுக்கு ஃபார்வர்ட் பண்ணாமல் இருந்தாருன்னா, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம் தெரியல. இது டீப்பாக போனோம்னா ஒரு கடல் மாதிரி. பட் இந்த விஷயத்தை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தலாம். இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் இதை பயன்படுத்தலாம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போங்க. போய்ட்டு டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ அபவுட்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளே ப்ரொடெக்ட் சர்டிஃபிகேஷன் இருக்கும். டிவைஸ் இஸ் சர்டிஃபைடு அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டிவைஸ் இஸ் நாட் சர்டிஃபைடுன்னு வந்துச்சுன்னா, இது எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரே ஒரு வழி தான் இருக்குது. சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதில் போயிட்டு டிவைஸ் ஐடின்னு டைப் பண்ணுங்கள். இதில் முதல்ல ஒரு அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் நம்ம கொஞ்சம் அபவுட் திஸ் ஆப் போயிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் 2012 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனுக்கு எந்த விதமான அப்டேட்டும் இல்லை. பட் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எடுக்க போகிறோம். என்ன பண்ணுறோம், இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் கூகுள் சர்வீஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை காப்பி பண்ணணும். இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சென்டரில் ஒரு மெசேஜ் வரும். இதில் காப்பி இருக்குது, ஓகே இருக்குது, ஷேர் இருக்குது. பெஸ்ட்டாக நீங்கள் என்ன செய்றீங்க, இதை காப்பி பண்ணிங்க. இப்படி கீழே ஒரு மெசேஜும் வந்துருச்சு, சக்ஸஸ்ஃபுல் காப்பிட் யுவர் கிளிப் போர்ட். சரிங்களா? இப்போ இதிலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். வெளியே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பிடிச்சமானது க்ரோம் ப்ரௌசர் தான். அதில் தான் நம்ம ஃபட்டாஃபட் உள்ளே போயிட முடியும். ஓப்பன் பண்ணுறேன். சரிங்க, இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, டிவைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். டிவைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வருதா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் ஆல்ரெடி கூகுள் அக்கௌண்ட்டால் இணைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அந்த அக்கௌண்ட் தான் டோட்டலாக உங்களுடைய ஃபோனையே கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது நீங்கள் சைன்இன் கொடுத்தா மட்டுமே முழுமையான சர்வீஸை கூகுள் தரப்பில் நீங்கள் பெற முடியும். சரிங்களா? இப்போ டாப் ரைட்டில் பாருங்கள், என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர் தெரியுது. ஸோ இந்த அக்கௌண்ட்டை வச்சு தான் நான் மொத்தத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இது மூலிமா தான் எனக்கு புது புது அப்டேட், அதுக்கப்புறம் பேக்கப் எல்லாமே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் பாருங்கள், இந்த சர்ச் ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் சைன்இன் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது இதை கொஞ்சம் வாசிங்க. சரிங்களா? அதாவது கூகுள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் பாருங்கள், டிவைஸ் மேனுஃபேக்சரர்ஸ் ஒர்க்ஸ் வித் கூகுள் டு கிளாரிஃபை தட் ஆண்ட்ராய்ட் டிவைசஸ் வித் கூகுள் ஆப்ஸ் இன்ஸ்டால்ட் ஆர் செக்யூர் அண்ட் வில் ரன் ஆப்ஸ் கரெக்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த டிவைஸ் மேனுஃபேக்சரும் கூகுளும் அவங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பண்ணிக்கிடுவாங்க. அதாவது ஆண்ட்ராய்டு டிவைஸும் கூகுள் ஆப்ஸும் முறையாக பாதுகாப்பான முறையில் தங்களுடைய டிவைஸில் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் பண்ணுவாங்க. டு பி ப்ளே ப்ரொடெக்ட் சர்டிஃபைடு, அதாவது ப்ளே ப்ரொடெக்ட் சர்டிஃபைடை பெறுறதுக்கு டிவைஸ் மஸ்ட் பாஸ் ஆண்ட்ராய்டு கம்பேட்டிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது. இது எல்லாமே கூகுள் தரப்புலேருந்து அந்த அனுமதியை வாங்கணும். அப்படி சில சமயங்களில் அந்த டிவைஸ்க்கு அனுமதி வாங்கிறத விட்டுருவாங்க. அப்படி விடும் பட்சத்தில்
நம்மளா அதாவது யூசர்ஸாக நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. இந்த பிளாப்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இதில் என்ன பண்ண போகிறோம், இஃப் யூ ஆர் அ யூசர் வாண்டிங் டு யூஸ் கஸ்டம் ரோம்ஸ் ஆன் யுவர் டிவைஸ், ப்ளீஸ் ரிஜிஸ்டர் யுவர் டிவைஸ் பை சப்மிட்டிங் யுவர் கூகுள் சர்வீஸ் ஃப்ரேம்வொர்க் ஆண்ட்ராய்டு ஐடி. முதல்ல ஒரு அப்ளிகேஷனில் நம்ம வந்து காப்பி பண்ண தெரியுமா, அந்த ஐடியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே போய் ஸ்க்ரால் பண்ணுங்கள். இந்த இடத்துல கூகுள் சர்வீசஸ் ஃப்ரேம்வொர்க் ஆண்ட்ராய்டு இந்த இடத்துல டேப் பண்ணிவிட்டு என்ன செய்றீங்க, கொஞ்சம் அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும், அது அப்ளை ஆயிடும். இப்போ பாருங்கள், அந்த கூகுள் சர்வீசஸ் ஃப்ரேம்வொர்க் ஆண்ட்ராய்டு ஐடி வந்து அப்ளை ஆகிடுச்சு. அடுத்து வந்துட்டு ஐ எம் நாட் அ ரோபோட் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. இப்போ நான் ரிஜிஸ்டர் கொடுத்துட்றேன். ரிஜிஸ்டரிங் டிவைஸ் ரிஜிஸ்டர்ட் மெசேஜும் வந்துருச்சு. சரிங்களா, இந்த ஒரு வழி தான் இருக்குது உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோரில் டிவைஸ் இஸ் சர்டிஃபைட் பெறுறதுக்கு. சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் கேப் விட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய டிவைஸ் இஸ் சர்டிஃபைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நண்பர்களே, ஒரு பயனுள்ள ஒரு மெசேஜை நான் இந்த வீடியோ மூலமா பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை நான் கீழே வரவேற்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அமைஞ்சதுன்னா இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் நான் சொல்கிறது எல்லாமே வழக்கம் போல் கீழே வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.